மரணம் அனைவருக்கும் நிச்சயமான ஒன்று. ஆனால் மரணம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் வருது. இந்த மரண பயத்தை போக்குவதற்காக ஏதாவது ஒரு வழி இருக்கா? ஒன்றும் ஒரு வழியும் தேவையில்லை சாமி, தெளிவிருந்தாவே தெரிஞ்சிடும். இப்போ ஒரு நண்பரை போய் கூப்பிட்றோம், பாப்பா இந்த ஊருக்கு போய் வரலாங்க. அட பாப்பா நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரப்பா, நிம்மதியாக தூங்கிட்டு வரப்பா, ராத்திரி நிம்மதியாக தூங்கணும்பா அப்படின்னு சொல்றீ. அந்த தூக்கத்தினுடைய நிலை என்ன, அதை யோசிச்சு தான் மரணத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். தூங்குனது பக்கத்தில் வெட்டினா தெரியல, கத்தனா தெரியல, போனா தெரியல, வந்தா தெரியல, தூங்குனது வேணாம். சாவுனுடைய ஒத்திகை அது. இது முழிப்பு வருது மறுநாள், ஒரு நாள் செத்த மறுநாள் முழிக்கிற. அதனால முழிப்பு ஒரு நாள் ஜாக்கிரதா, ஒரு நாள் தூங்குறது உறக்கா. அந்த தூக்கத்துக்குள்ளவே ஒரு அருமையான கனவுகள், அது வயசுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஒவ்வொருத்தருக்கு நடிகர்களாக வருவாங்க கனவுல, ஒவ்வொருத்தருக்கு கடவுளாக வருவாங்க கனவுல. இது அவங்க நினைப்புகள் ஏற்ற மாதிரி கனவுகள், அதில் ஒரு சுகம். அப்போ முழிப்பு நிலை, உறக்க நிலை, உறக்கத்தில் கனவு நிலை, இந்த மாதிரி 3 நிலையில் மனிதன் வாழலாம். ஆனால் இந்த 3 நிலையை கடந்து ஞானிகள் 2 நிலை உண்டு, துரியம் துரியாதீதம் அப்படின்னு 2 நிலை உண்டு. தூங்காத தூக்கம், எப்பவுமே இறைவனோட கலந்து இருக்கிற நேரம். தூங்காத தூக்கம்ன்றது இறைவனை பார்க்க பயணம், இறைவனோட கலந்து இருக்கிற நேரம் ஞான நிலை. அதனால ஞானிக்கு உண்டது, அஞ்ஞானியால முடியாது. இதுதான் இதுதான் அருணகிரி ரொம்ப அழகாக சொல்லுவார். ஏப்பா நல்லா போய் பட்டம் தூங்கிட்டு வரேன், நிம்மதியாக வரேன்னு சொல்றியே, அதனுடைய பொருள் நான் தெரியுமாடா உனக்கு? வலைப்பட்ட கை மாதோடு மக்கள் என்று தலைப்பட்ட அழிய தர்மம். அடட என் பொண்டாட்டிங்க, என் பிள்ளைங்க, என் சொத்துங்கன்னு வாழறியடா, நிலையானதா அது? பொண்டாட்டி நிலையானதா? உன் புருஷன் நிலையானவனா? உன் பிள்ளைங்க நிலையானதா? எதுவுமே நிலையில்லாத மேலே நீ ஆசையை கொட்டி வாழ்ந்துன்னுக்கிறியடா, இது முட்டாள்தானன்னு உனக்கு தெரியலையாடா அப்படின்ற. அதனால் சொல்கிறார், வலைப்பட்ட கை மாதோடு மக்கள் என்று தலைப்பட்ட அழிய தகுமோ, கிளைப்பட்டு எழு சூறாரும் முரமும் கிரிப்பட்டு உருவத்தோடு வேலவனே, மகா மாயை கலைந்திட வல்லபுரான் முகமாறு மொழிந்தது மொழிந்திலோனே, அகமாயை என்று அயரும் சாகா மாயையில் என்று தயங்குவதே. ஏண்டா இதெல்லாம் பண்ணணும் நான் ஆசைப்படுறேன், சாவனை நான் வருத்தப்படுறேன். சாவு எதுடா அடைஞ்சது? உன் உடல் தானடா அழிஞ்சது. ஒரு ஷர்ட்டு தச்சு போட்டுக்கிற, ஒரு பெரிய கோட்டு தச்சு போட்டுக்கிற, எவ்வளோ நாள் போட்டுப்பேன்? முதல்ல நல்லா இருக்குதுன்னு போட்டுக்கிற, கந்தல் கந்தலாச்சுன்னா நான் நல்லா போட்டுக்கிட்டு இருப்பியாடா? ஆன்மாவட்ட சட்டு நல்லா இல்லைன்னா இது கைட்டி போட்டு வேற சட்டை போட்டுக்குதுடா. இது ஏடா உனக்கு புரியலன்றார் இல்லையா? அதனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் தூக்கமே மரணத்துக்கு ஒத்திகை. நாளைக்கு நிரந்தரமாக ஒரு கம்பெனிக்கு போகிற, நிரந்தரமான வேலைக்காரன் ஆகணும்னா முதல்ல அப்ரண்டிஸாக போகணும், ட்ரைனிங் எடுக்கணும். இல்லை, அந்த ட்ரைனிங் தான் நிரந்தரமாக தூங்குறதுக்கு ட்ரைனிங் தான். முழிச்சு தூங்கி முழிக்கிறது தூக்கம்ன்றது. சாமி, உலகே மாயம் வாழ்வே மாயம் அப்படின்னா என்ன சுவாமி? இந்த உலகத்தை நம்ம கண்ணால் பார்க்குறோம், அப்படின்னா எது மாயை? அது சொன்னது முட்டாள்தானுமா, நீ கேட்டது முட்டாள்தானுமா? தெரியல சாமி. உலகத்தை கண்ணால் பார்த்துட்டேன் சாமி. இல்லை, நேற்று வரைக்கும் பார்த்தேன். ஆமாம், இன்னைக்கு படுக்கையில் படுத்து கிடக்குற, உயிர் போயிடுச்சு. உலகத்தை பார்த்தேன்னு சொல்லுவியா? முடியாது. ஏன் முடியல? நீ பார்த்த உலகம் மச்சான் மறைஞ்சு போயிடுச்சு. அப்போ இது மாயை. வாழ்வு, நேற்று இளமையாக இருந்த, நல்லா சடுகுடுன்னு ஓடனேன், எல்லாம் பண்ணேன், இன்னைக்கு முதுமை வந்துடுச்சு. மாயை. நிலையா இருந்தா நிலையற்று போச்சு. அப்போ வாழ்க்கையும் மாயை, உலகமும் மாயை, இறைவன் நிஜம், ஆன்மா நிஜம். அதனால தானே சொன்னான், டேய் உடல் மாயிடாது, பொய்யான உடல் நான் சொன்னால. காயமே இது பொய்யா, காயம்னா மெய்யின்னா என்னது? உண்மைன்னு அர்த்தம். இது அஞ்ஞானிக்கு காயம் இது உண்மைன்னு அர்த்தம். ஆனால் ஞானிக்கு இது பொய்யின்னு அர்த்தம். அதனால சொல்கிறான், காயமே இது பொய்யடா, மெய்யின்னா உடல். இந்த மெய் பொய்யாவதுடான்றான். அப்போ அவன் சொன்னது தப்பா, நம்ம ஆசைப்பட்டது நம்ம நினச்சது சரியானா அவன் சொன்னது தான் சரி. ஏன்னா இந்த உடல் ஒரு நாள் மண்ணு போடும். அப்போ இது மெய் இல்லை.
ஆனா இதுக்குள்ள இருந்த உயிரி ஆன்மாவையும் மனு சொல்லணுமா? அப்ப அதான்டா மெய்யன். ஆனா நம்ம எது கண்ணால காட்சியா இருக்குதோ அது மெய், எது காட்சி இல்லையோ அதுக்கு பத்தி தெரியல. ஞானிகள் என்ன பண்ணா, காட்சி பொருள் எல்லாம் பொய் பொருள்றா, காட்சி அற்ற பொருள் மெய் பொருள்றான். இப்ப கடவுள் நிஜம் பார்க்க முடியல. சரி, கடவுள் யாரோ எங்கன்னா பார்க்க போன போயும் போது உன் உயிர் இருக்குது நிஜம் தானே? நிஜம்தாமா இல்லையா? மூச்சு விட்டுறோம், அதனால நினைச்சிட்டு இருக்கு. நிஜம் தானே? கொஞ்சம் காட்டு இப்படி எடுத்து பார்க்கலாம் முடியுமா? அதனால அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது இல்லைன்னா நீ இருக்க மாட்டேன். அப்போ உடல் இருக்குது, அதை காட்டுவேன். அப்போ காட்சி பொருள் எல்லாம் அழிய போற பொருள், காட்சி அற்ற பொருள் எல்லாம் மெய்ப்பொருள், அது அழியா பொருள். அதனால அருவம், அருவுருவம், உருவம் என பல வடிவங்களில் இறைவன் இருக்கிறான் என்கிறார் திருநாவுக்கரசர். இதனோட தாற்பயம் என்ன சார்? இப்போ ஒரு கோவிலுக்கு போகிறேன், அங்கே ஒரு கல் செல்லுது. அதை கல்லுன்னு நினைக்கிறியா கடவுளுன்னு நினைக்கிறியா? கோயிலுக்கு போனால் அது நம்ம கடவுளாக தான் நினச்சி வழிபடுறோம். கல்லுன்னு நினச்சா நீ அங்கே போக மாட்டேன். ஆமாம். ஆனால் அங்கே இருக்கிறது என்ன உண்மை கல் தான். ஆனால் நீ என்ன நினச்ச, அந்த கல்லை கடவுளாக நினச்சிட்ட. அப்போது உன் மனத்தில் கடவுளுடைய அருள் வந்துச்சு. சரி, இது இல்லை கடவுள், மறைமுகமாக ஒளியாக இருக்குது, பேரொழியாக இருக்குதுன்றாங்கல்ல, அதான் கடவுள். அது அருவத்தில் இருக்கு, அருவத்தில் பார்க்குறாங்க. உருவம் அருவம் அப்படின்றது என்னன்னா, உருவத்திலையும் வழிபடுறான், அருவத்திலையும் வழிபடுறான். இல்லாத ஒன்று அவன் வழிபட்டுன்னுக்கிறான், அடையாள பொருளையும் வழிபடுறான். அருவம் உருவம், உருவமாக வழிபடுறான் அது பக்தி, வெறும் அருவமாக வழிபடுறான் அது ஞானம். இதான் சாமி. நன்றி சாமி. ஒன்று சொல்கிறேன், உருவம் மனிதனுடைய வாழ்க்கையே அருவமும் உருவமாக தான் வழிபடுறோம். மனித ஒவ்வொருத்தரும் அருவமாகவும் உருவமாக தான் இருக்கிறோம். ஒரு மனிதராக இருக்கு இல்லையா? உருவம்ன்றது உடலினுடைய சாட்சி, அருவம்ன்றது உயிரினுடைய நிலை. உயிர் இல்லைன்னா இங்கே ஒரு மனுஷனும் உட்கார மாட்டான். ஆனால் உயிர் அருவமாகவே இருக்குது, மறைமுகமாக தெரியல. இல்லைன்றதுனால அது இல்லைன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னா இவன் இருக்க மாட்டான். அதனால உயிர் அருவமாகுது, உடல் உருவமாகுது, அருவம் உருவமாக வழிபட்டு தெய்வ வடிவங்கள் இப்படித்தான் என்பதற்கு ஏதாவது காரணம் இருக்குதா சாமி? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை, பிள்ளையார் ஒரு மாதிரியும், முருகன் ஒரு மாதிரி, சரஸ்வதி இந்த மாதிரி உருவ அமைப்புகள் வித்தியாசப்படுது. இதுக்கு ஏதும் காரணம் இருக்கா சார்? மனுஷன் இங்கே இருக்கிற இவ்வளோ 1000 பேர் இருக்கிறோம். மனுஷன் புலி பார்த்தீங்கன்னா 100 புலி இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லை? சிங்கம் பார்த்தீங்கன்னா 100 சிங்கம் இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் மனுஷன் ஏன் இத்தனை விதமாக இருக்கிறான்? ஏன் சாமி? காரணம் என்ன சொல்லுங்க சாமி. அவரோட ஊழ்வினை பயனுக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு உருவ அமைப்பு. மற்றதுக்கெல்லாம் ஊழ்வினை பயன் இல்லை. அணில் பார்த்தீங்கன்னா 100 அணில் இருந்தால் கூட ஒரே மாதிரி தான் இருக்கும். இல்லை சாமி, ஒருத்தர் கை கால் இல்லாமல் பிறகுதா, ஒருத்தர் அசிங்கமாக செய்த பாவம் அது இருக்கட்டும். உருவங்கள் எத்தனை, எதுக்கு இத்தனைன்னு சொன்னீங்களே, இந்த வழிபாடுகள் மனிதனுக்கே இத்தனை உருவங்கள் இருக்குது தெய்வ நிலையில். இப்போ உனக்கு என்ன ஆகுது, மொத்தமாக ஒரு உருவம் மாதிரி செய்து வச்சா நீ எதுக்கு யூஸ் ஆக? எதுக்காவது யூஸ் ஆகுவேன்? 2 கால் ஓணும், 2 கை ஓணும் இல்லை, 2 கண்ணு ஓணும், 2 காது ஓணும். இது எல்லாம் இருந்தால் தோற்றத்து மனுஷன். உள்ளுக்குள்ள தச வாயுக்கள் ஏங்குது, அது அடையாளம் கிடையாது. அது ஏங்கலைன்னா நீ இரும்ப முடியாது, அது ஏங்கலைன்னா நீ சாப்பிட முடியாது, அது ஏங்கலைன்னா மலம் போகாது, அது ஏங்கலைன்னா யூரின் போகாது. அப்போது இத்தனை செயலுக்கும் இத்தனை இதுக்கும் இந்த இது கடவுள்னு வகுத்து வச்சு இல்லையா? டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி இது மின்சாரம் தயாராகிற இடம் மாதிரி தலை. மின்சாரம் தயார் பண்ணி ஊரெல்லாம் போகிற மாதிரி உடல் இல்லையா? அதனால சொன்னான், எஞ்சான் உடம்புக்கு தலை சிரசே படுதானம். அங்கிருந்து தான் எல்லாத்துக்கும் சப்ளை ஆகுது இல்லையா? அதனால் அந்த எல்லாம் இயங்கணும்னா அவசியம் தெய்வங்கள் தேவை. அதனால் இத்தனை தெய்வத்தை பிரித்து வச்சுக்கிறோம். ஒன்று முட்டாள்தனமாக அறிவுபூர்வமாக வச்சுக்கிறோம், நமக்கு தெரியாதால அதெல்லாம் முட்டாள்தனம்னு சொல்லிக்கிறோம். ஆதியில் இருந்த மகான்கள் தான் பிழப்புக்காக இந்த உலகத்துக்கு வரல, இந்த உலக மக்கள் நலனுக்காக அவங்க வந்தாங்க. அதனால் அவங்க எல்லா விஷயத்தையும் இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்குறாங்க.
ஆனால் இந்த மனுஷன் பகுட்டு வாழ்க்கையில் வாழறதால உண்மை புரிய மாட்டேங்குது, தீமையை ஈஸியாக எடுத்துக்கிறோம். அதனால இவனுக்கு உண்மை புரியல. தெய்வ இயக்கம் வயிறுன்னு ஒன்று இருக்குது. இது எதுக்கு நாக்கா ஒரு பை மாதிரி வச்சுட்டான்னா ஏதாவது சாப்பிட்ட பையில் போய் நின்றுக்குமே, ஜீரணமாகுமா? அப்போ இதை அரைச்சி இதுலேருந்து காற்றை உருவாக்குறதுக்கு பேர் மகாவிஷ்ணுன்னு வச்சு. இந்த உடலுக்கு எவ்வளோ உஷ்ணம் தேவை, அந்த உஷ்ணத்தை கொடுக்கறதுக்கு குண்டலி சக்தி அம்பாளுன்னு பேர். இந்த உடல் மொத்த தசநாடிகளும் இயங்கிறதுக்கு ஓசையும் வர்றதுக்கு சிவம் நாதன் பேர். அப்போ இத்தனை பொருளும் இருந்தால் தானே ஏற்கும். அதே மாதிரி இத்தனை தெய்வம் இருந்தால் தானே ஏற்கும். மூடத்தனமாக எதுவுமே இல்லாத ஒன்றுமே இல்லாத போய் கும்பிட்டு எத்த கும்பிட்டு